ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் கூட நாம் ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உணர்த்துகின்ற காரியம், கர்த்தர் பாரப்படுத்துகின்ற காரியத்திற்காக ஜெபிக்க போகின்றோம். நேற்றைய தினத்திற்கு முந்தின நாள் ஒரு சம்பவம் இன்றைய நாளில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. காவல்துறையிடம் கிருஷ்ணகிரி பகுதியில் ஒரு பெண், 30 வயது நிறைந்த ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு அவலமான நிலை. 4 பேர் சேர்ந்து அந்த பெண்ணை கெடுத்திருக்கிறார்கள். அந்த பெண்ணிடம் தவறாக நடந்திருக்கிறார்கள். அந்த பெண்ணை சித்திரவதைப்படுத்தியிருக்கிறார்கள். அதனுடைய ட்ரெஸ்ஸை கலத்தி வீடியோ எடுத்திருக்கிறார்கள் போன்ற சம்பவங்கள் நடந்துள்ளது. எங்கெங்கோ நடக்கிறது என்று கேள்விப்பட்டோம். நம்மை சுற்றியுள்ள ஊர்களிலே இது நடக்க ஆரம்பித்து விடுகிறது. இந்த நாளில் பாரத்தோடு இந்த ஜெப குறிப்புக்காக நாம் முதலாவதாக ஜெபிக்க போகிறோம். முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம். கண்களை மூடி என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பாரப்படுத்துகிறபடியாக ஒவ்வொரு காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கிருஷ்ணகிரிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கிருஷ்ணகிரி மலைக்கோட்டை பகுதியில் நடந்திருக்கிற ஆண்டவரே, இந்த சகோதரிக்கு ஏற்பட்டு இருக்கிற அந்த அவலமான நிலையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதே போல் எத்தனையோ சம்பவங்கள் நாங்கள் கேள்விப்படாத, காணாத எத்தனையோ சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, மிருக குணங்களில் இருக்கின்ற மனிதர்களை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் மனம் திரும்புவார்களாக. ஆண்டவரே அப்பா, இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் மனம் திரும்புவார்களாக. ஆண்டவரே, அந்த பாதிக்கப்பட்ட சகோதரிக்கு ஆண்டவரே ஒரு தீர்வு கிடைக்கட்டும். ஆண்டவரே, இதே போல் எந்த ஒரு சகோதரிகளும் பாதிக்கப்படாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, இதே போல மிருக குணமுள்ள மனிதர்கள் மனம் திரும்பும்படியாக ஒரு விசையாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனம் திரும்புதல் உண்டாகட்டும். ஆண்டவரே, தனிமையில் செல்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே, இது எங்கோ எப்பமோ நடக்கல. ஆண்டவரே, ஒரு பட்ட பகல்ல நடந்த ஒரு சம்பவமாக இருக்கிறதப்பா. இதே போல் ஆண்டவரே, எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பெண்களை பாதிப்புக்கு தள்ளுவதற்கு மனிதன் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறானப்பா. இதே போல் நிலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். ஆண்டவரே, ஏசப்பா, பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்கள் சகோதரிகளுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு சகோதரிகளும் ஆண்டவரே பாதுகாக்கப்படட்டும். உங்க இரத்த கோட்டைகளை வைத்து பாதுகாக்கப்படட்டும். ஆண்டவரே, உங்க அக்கினி வேலிகளை வைத்து பாதுகாக்கப்படுவார்களாக. யார் ஆண்டவரே பாதுகாக்க முடியும்? ஆண்டவரே, இப்படி ஆண்டவரே வீடியோ எடுத்து வைத்துக் கொண்டு ஆண்டவரே மிரட்டி கொண்டு இருக்கின்ற எத்தனையோ பெண்கள், பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளியே சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டு இருக்கின்றனர். ஆண்டவரே, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு சகோதரிகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதை போல் தவறான செயலில் ஈடுபட துடித்துக் கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் காண்கிறார் என்ற உணர்வு ஒவ்வொருவர்களே இருக்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலையும், அந்தரங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் காண்கிறார் என்ற உணர்வு வரப்போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பாதிக்கப்பட்ட பெண்கள் ஆண்டவரே எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்கள் மனநிலையை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, யாருமே இந்த சம்பவம் நடந்ததின் நிமித்தம் அவர்களை புறக்கணித்து விடாதபடி, குடும்பத்தினர் புறக்கணித்து விடாதபடி, கணவன் புறக்கணித்து விடாதபடி, ஆண்டவரே கூட பிறந்தவர்கள் புறக்கணித்து விடாதபடி ஆண்டவரே சேர்த்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதே போல இனி சம்பவங்கள் எங்கள் தமிழகத்தில் நடக்காதபடி, எங்கள் மாவட்டத்தில் நடக்காதபடி கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் ஆண்டவரே பாதுகாப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு மனிதர்களும் பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் இரக்கம் செய்வதற்காக நன்றி. ஆண்டவரே, நீர் காண்கிறீர் என்கிற உணர்வு ஒவ்வொருவருக்கும் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பாதுகாப்பு உண்டாகட்டும்ப்பா. நீங்கள் ஜெப வீரரே, தந்திரங்கள் எல்லா தந்திரம் ஜெபிக்க வைப்பவரே,
அடுத்தபடியாக அப்படியே நாம் தொடர்ந்து கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். எத்தனையோ வாலிப சகோதரிகள் பல வருஷங்களாக திருமணம் முடிந்து பல வருஷங்கள் பல மாதங்கள் கடந்து போய் விட்டது. ஆண்டவரே, எனக்கு ஒரு கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிறேனே, கற்பத்தின் கனி கிடைக்காதா என்று அன்னாலை போல அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நமக்கு தெரிந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், நம் குடும்பத்தில் உள்ளவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், நம் தெருக்களில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், நம் சொந்த பந்தங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். சிலருக்கு உடனே இந்த நன்மையின் காரியங்கள் கிடைத்து விடுகிறது. சிலர்கள் பல வருடங்கள் காத்திருக்கின்றன. அவர்கள் காத்திருக்கிறதற்கு கர்த்தர் ஒரு நன்மையான காரியத்தை செய்யும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிறவர்கள் வேதத்தின்படி எத்தனையோ நன்மைகள் நடந்திருக்கிறது. இந்த உலகபூர்வமான வாழ்க்கையில் எத்தனையோ பேருக்கு கற்பத்தின் கனியை கொடுத்திருக்கிறார். கற்பத்தின் கனிக்கு காத்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த மலட்டு தன்மையான காரியங்கள் நீங்கட்டும். ஆண்டவரே, கற்பத்தின் காரியங்கள் ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க உண்டு பண்ண போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த கற்பத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும், நீர்க்கட்டி பிரச்சனை, பல மாதங்களாக பிரச்சனை, கட்டி பிரச்சனை, எந்த பிரச்சனை இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, கற்பப்பை பகுதியில் ஒரு சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, கற்பப்பை பகுதியில் ஒரு சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஒரு ஆரோக்கியம் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, எத்தனையோ பெண்கள் இது நிமித்தம் அழுது கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, அன்னாலை போல அழுது கொண்டு இருக்கிறார்களே, சாப்பிடாது இருக்கிறார்களே, சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கிறார்களே, யாரப்பா ஒரு முடிவை கொண்டு வர முடியும்? மருத்துவர்கள் கைவிட்டு இருக்கலாம், ஆனால் மகிமையில் தேவன் நீங்கள் கைவிடலாம். ஆண்டவரே, ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, கற்பப்பையை தொடுவீராக. கற்பத்தின் கனி உம்மால் வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, யாரெல்லாம் கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிறாங்களோ ஆண்டவரே, கற்பத்தை தொட்டு ஒரு சுகத்தை கொடுப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே, பல வருடங்களாக இருக்கின்ற அந்த மலட்டு தன்மையான பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டாகட்டும். ஆண்டவரே, ஒரு தீர்வு உண்டாகட்டும். ஆண்டவரே, அன்னாளின் அழுகுரலை கேட்டு ஒரு சாமுவேலை கொடுத்தவர். ஆண்டவரே, ஒரு ஆசீர்வாதமான சாமுவேலை கொடுத்தவர். அழுது கொண்டு கற்பத்தின் கனிக்காக அழுது கொண்டு இருக்கின்ற ஆண்டவரே, கண்ணீரோடு படுக்கையை நிலைத்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு சாமுவேல் உண்டாவதாக. ஆண்டவரே, ஒரு சாமுவேலை நீர் கொடுப்பீராக. ஆண்டவரே, ஒரு சாமுவேலை கொடுப்பீராக. ஆண்டவரே, அன்னாளின் துக்கத்தை நீக்கினவர், அன்னாளின் தலைகுனிவை மாற்றினவர். ஆண்டவரே, யாரெல்லாம் கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிறாங்களோ அவர்களுக்கு கற்பத்தின் கனி உண்டாக போறதுக்காக நன்றி. ஆண்டவரே, குழந்தை பாக்கியம் உண்டாக போறதுக்காக நன்றி. இதை கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு கற்பத்தின் ஆசீர்வாதத்தை நீங்க கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரே, ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன், அன்னாளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுத்தவர். வயதாகி விட்டதே, இனி நடக்காது, நடக்கவே நடக்காது என்ற எண்ணத்தில் இருக்கிறவர்களுக்கு வயது ஒரு தடையில்லை என்று விசுவாசத்தில் கேட்பவர்களுக்கு ஒரு அற்புதத்தை நீ செய்ய போறதுக்காக நன்றி. அற்புதத்தை செய்ய தொடங்கி விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, மனதார ஆசீர்வதிக்கிறோம். ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்து இந்த வருடத்தில் நீங்க ஆசீர்வதிக்க போற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கற்பத்தின் கனி கற்பத்தின் கனி உண்டாகட்டும். எல்லா தடையும் நீர் அன்பானவர். உங்க பெரிய மனசு அண்ணால நினைச்சீங்களப்பா, அண்ணால நினைச்சீங்களப்பா, அண்ணால நினைச்சீங்களே, அண்ணால நினைச்சீங்களப்பா. அதே போல நம் அடுத்தபடியாக இந்த கற்பத்தின் கனி இல்லை என்று சகோதரிமார்களை விரட்டிவிட்ட கணவன்மார்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். மாமியாரின் கொடுமைகள் ஒரு பக்கம், கணவனின் கொடுமை ஒரு பக்கம், வீணான சொல்வார்த்தைகள் மறுபக்கம். இதனால் தனிமையை தேடிக்கொண்டு புறக்கணிக்கப்பட்டு தற்கொலைதான் ஒரு முடிவு என்று நாடி இருக்கிறது.
ஒவ்வொரு சகோதரிகளுக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அன்னாலை கண்டவர் ஒருவர் இருக்கிறார். இந்த உலகத்தை உண்டாக்கினவர் பெரியவராய் இருக்கிறார். அவர் பெரிய காரியத்தை செய்து இந்த ஒவ்வொரு சகோதரிகளும் சொல்லணும், ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார், இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லிக்கூடிய ஒரு நல் சாட்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். பிரிந்த குடும்பம் எல்லாம் இணையும்படியாக, கற்பத்தின் கனி இல்லை என்று பிரிந்து போனவர்கள் இணையும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கற்பத்தின் கனி இல்லை என்று யாரெல்லாம் கணவனால் புறக்கணிக்கப்பட்டு மாமியாரின் கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இவர்களுக்கு செய்ய போற நன்மையின் நிமித்தம் பிரிந்த எல்லாரும் ஒன்று சேர போறதுக்காக நன்றி ஆண்டவரே. புறக்கணிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் சொல்ல போகிறார்கள், கர்த்தர் இவளோடு இருக்கிறார், கர்த்தர் இவளோடு இருக்கிறார் என்று சொல்ல போகிற ஆண்டவரே அந்த அற்புதத்தை நீங்க செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே. யார் இந்த குழந்தை இல்லை என்று யாரும் கணவனால் புறக்கணிக்கப்படக்கூடாது ஆண்டவரே, மாமியாரால் புறக்கணிக்கப்படக்கூடாது, வீணால் சொற்களை ஆண்டவரே சந்திக்க கூடாது ஆண்டவரே. இதே போல் மனநிலையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. தற்கொலை ஒன்றுதான் முடிவு என்ற எண்ணத்தில் இருக்கிறவர்களுக்கு தற்கொலை முடிவு அல்ல. கர்த்தர் இந்த மலட்டுத்தன்மையான பிரச்சனைக்கு ஒரு முடிவை வைத்திருக்கிறார். ஒரு நன்மையான காரியத்தை துளிர்க்க பண்ணுவார். இந்த பட்டு போன கற்பத்தில் இருந்து ஒரு நன்மையான காரியத்தை துளிர்க்க பண்ணுவார் என்ற எண்ணங்களோடு ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப சகோதரிகளும் உம்மை பற்றி பிடித்துக் கொள்ளுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்னாலை நினைவு கூர்ந்தவரே, அன்னாலை ஆசீர்வதித்தவரே, ஆபிரகாம் ஆசீர்வதித்தவரே, நீர் ஆசீர்வதிப்பீராக. புறக்கணிக்கப்பட்ட ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மறுபடியும் ஒரு விசையாக தூக்கி எடுங்க ஆண்டவரே. கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிறவர்கள் கற்பத்தின் கனியை கொடுங்க ஆண்டவரே. தற்கொலை ஒரு முடிவு அல்ல ஆண்டவரே. தற்கொலையை நாடி செல்லாதபடி, தற்கொலையை தேடி செல்லாதபடி, தற்கொலையை நாடி செல்லாதபடி, தற்கொலையை தேடி செல்லாதபடி ஆண்டவரே ஏதாவது ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தி கொண்டு உயிரை மாய்த்து கொள்ள துடித்துக் கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார் என்ற எண்ணம் வரட்டும் ஆண்டவர். எண்ணம் வருவதற்காக நன்றி. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எஸ் எஸ் இணையட்டும் பெற்றோரின் கண்ணீரெல்லாம் கழிப்பாய் மாற வேண்டும். பெற்றோரின் கண்ணீரெல்லாம் கழிப்பாய் மாற வேண்டும். இறங்குமையா ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொரு சகோதரிகள் மேலும், ஒவ்வொரு சகோதரிகள் மேலும் இறங்குங்கப்பா. எஸ் எங்கள் சகோதரிகள் பாதத்தை கட்டி பிடிக்கிறோம்மா, கட்டி பிடிக்கிறோம்மா. நன்றி, நன்றி அப்பா. அப்படியே அடுத்தபடியாக கற்பத்தின் கனி இல்லை என்று ஒரு பக்கம் சகோதரிகள் வாடிக்கொண்டிருக்கிறாங்க. ஏற்றதை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது கற்பத்தை அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, கற்பத்தின் கனியை அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மறுபக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. தவறான தொடர்பின் நிமித்தம், திருமணத்திற்கு முன்பதாகவே தொடர்பின் நிமித்தம், இல்லை எனக்கு 2 குழந்தை இருக்குது, 3 குழந்தை இருக்குது, இப்ப இந்த குழந்தை தேவையில்லைட்டு ஒரு உயிரை அழிக்கக்கூடிய நிலைகள் மறுபக்கம். ஒவ்வொருவருக்கும் ஒரு எண்ணம் வர வேண்டும். நாம் அழிப்பது ஒரு உயிரை, நாம் அழிப்பது ஒரு ஜீவனை. அது இந்த பூமியில் வந்தால் அதன் நோக்கம் அழிக்கப்படுகின்றது. அது திட்டம் கற்பத்தோடு அழிக்கப்படுகின்ற எண்ணங்கள் வர வேண்டும். யாரெல்லாம் கற்பத்தை அழிக்கணும், யாரெல்லாம் கற்பம் வேண்டாம், யாரெல்லாம் இந்த குழந்தை பாக்கி அவங்க குழந்தை கற்பத்துல உருவாக்கிட்டு இதை கரிசிதைவு செய்யணும்னு துடித்து கொண்டு இருக்கிறாங்களோ, இது ஒரு தவறான தொடர்பு நிமித்தம் உண்டாகிவிட்டது என்று இதை சிதைச்சு விடணும்னு துடித்து கொண்டு இருக்கிறார்களோ, அந்த நிலைகள் எல்லாம் மாறும்படியாக இந்த கடின இருதயங்கள் எல்லாம் மாறணும் அப்பா. இந்த கடின இருதயங்கள் எல்லாம் மாறணும் ஆண்டவரே. அது ஒரு ஜீவன், அது ஒரு ஜீவன், அது ஒரு உயிர். அது கற்பத்திலேயே சூறையாடப்படக்கூடாது. அது சத்துருவின் திட்டம், அது சத்துருவின் திட்டம். அந்த குழந்தையை குறித்ததான, கற்பத்தில் உள்ள குழந்தையை குறித்ததான நோக்கம் பெருசு, கற்பத்தில் இருக்கிற குழந்தையை குறித்ததான திட்டம் பெருசு. அது நோக்கமும் திட்டமும் பெருசா இருக்கிறதுனால இந்த பூமியில வந்தா கர்த்தர் அதற்கு ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார், பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்த சத்துரு அதை கற்பத்திலே கருசிதைவு உண்டாக்கி அதை சூறையாட பார்க்கிறான் ஆண்டவரே, சூறையாட பார்க்கிறான் ஆண்டவரே. இதை குறித்ததான ஒரு சூழ்நிலை ஆண்டவரே, இதை குறித்ததான எந்த ஒரு பாரமும் இல்லாமல், எந்த ஒரு கவலையும் இல்லாமல்
இருக்கிறார்கள். குழந்தையை அழிக்க முற்பட்டு கொண்டிருக்கிற தகப்பன்மாருக்காக ஜெபிக்கிறோம், தாய்மாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கற்பத்தை அழிக்க கூடாது ஆண்டவரே யாருமே. ஆண்டவரே, அது பூமியில வந்தா ஆண்டவரே எத்தனையோ நன்மையான காரியங்களை செய்ய திட்டமிடப்பட்ட குழந்தை ஆண்டவரே, அது ஒருபோதும் ஒரு நாள் அழிக்கப்பட வேண்டாத குழந்தை ஆண்டவரே. யாரெல்லாம் இந்த முடிவுல இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இதை செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்களோ, அவர்கள் மனநிலையை மாற்றி போடுவீராக. மனநிலையை மாற்றி போட்டு ஆண்டவரே, அந்த ஒரு ஜீவன், அது ஒரு உயிர் என்ற எண்ணம் வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் ஏறெடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஜபத்திற்கும் ஆமேன் என்று கர்த்தர் பதிலை கொடுப்பதற்காக நன்றி. ஜெபித்த ஒவ்வொரு ஜபத்திற்கும் ஜெயத்தை கொடுப்பதற்காக நன்றி. மனதார ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.